திரையுலக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் நடக்கிற முறையாக நடத்தப்படுகிற இசை வெளியீட்டு விழா இது ஒன்று தான் நான் தைரியமாக சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், நான் வந்து அடிக்கடி கை தட்டுங்கன்னு சொல்லிட்டு மாட்டேன். சமயம் பார்த்து நீங்களே தட்டுங்க. என்ன அடிக்கடி ஒரு தினமும் நீங்கள் தட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சமீப காலத்தில் இசை வெளியீட்டு விழான்னு போட்டு அந்த மியூசிக் டைரக்டர் பேரையும் அந்த பாடலாசிரியர் பேரையும் அதில் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள படுற போராட்டம் இருக்க அப்படி இருக்கும். இதில் அந்த வித்யாசாகரையும் இந்த பாட்டை நம்ம அன்புக்குரிய யுகபாரதி அவர்களையும் பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. முதல்ல வந்து முருகன் மாதிரி இருந்தது அசப்பில் எனக்கு, அதனால தான் அந்த பேஜ் வரது டவுட்டு. அப்புறம் தான் பார்த்த உடனே அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. அதாவது எப்போவுமே நம்ம சொல்லும்போது சொல்லுவோம் அடிக்கடி கண்டென்ட் இஸ் தி கிங்னு. ஆனால் அதுக்கு வந்து ஒரு அரை மரியாதை கூட கொடுக்குறதில்ல. கண்டென்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தால்தான் வந்து திரைப்படம் வந்து வெற்றி பெறும். அந்த வகையில் கருப்பழனியப்பன் அவர்கள் வந்து நிஜமாகவே ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. இன்றைக்கி நான் மலைக்கல்லன் திரைப்படத்தை வந்து சும்மா ஒரு கிளிப்பிங் பார்த்தா மலைக்கல்லன் பை நாமக்கல் கவிஞர், இந்த டைட்டில் எழுதின ஒரு பேர் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு படத்தில் வந்து எழுத்தாளர் எங்கே இருக்கான்னா தமிழ் திரையுலகில் வந்து நிஜமாகவே எங்கே இருக்கான்னு தேட வேண்டியிருக்கு. மலையாளத்தில் அப்படி கிடையாது. நானும் என் நண்பர் ஒருத்தர் மலையாளத்தில் ஒரு திரைப்படத்துக்கு ரைட்ஸ் வாங்க போயிருந்தோம். அது வந்து எடுத்திருந்த ஒரு நடிகர், பேர் சொல்கிறேன், மிஸ்டர் திலீப். நாங்கள் அவர்கிட்ட பேச போகும்போது நைட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். யாருன்னா அந்த படத்தின் ரைட்டர். அதாவது அந்த படத்தை நாங்கள் வாங்க போகும்போது இந்த கூட ரைட்டர் வச்சு தான் பேசுகிறார் அவர். இங்கே அந்த மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இப்போவும் ரைட்டர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அவங்க கொடுக்குற கதையை வந்து டைரக்டருக்கெலாம் தவிர ரைட்டர்னு ஒரு இப்போ எங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் இந்த இந்தியா பூரா புலி அழிஞ்சிட்ருக்காங்க. அந்த தமிழ்நாட்டில் ரைட்டர் அழிஞ்சிட்டுருக்காங்க, ரைட்டரில் இல்லை. அது சரி, அந்த விஷயத்துக்கு போட்டுருவோம். இந்த விஷயத்துக்கு வரும்போது இங்கே வந்து சிவா பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது முருகன் வந்து ரொம்ப ஒரு நல்ல உழைப்பாளி. அவர் வந்து படத்தை இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் இந்த படம் அமைன்னு எனக்கு மகிழ்ச்சிப்படுதுனாரு. எனக்கு ரெண்டு மகிழ்ச்சி என்னென்னா, இதை வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் ஆக்கக்கூடிய இருக்கிற இடத்துல இருக்கிற சிவா அதை சொன்னது. அதனால் வந்து ரெட்டிப்பு மகிழ்ச்சியாகுது. அதனால் அந்த விஷயத்தை வந்து சிவா வந்து அந்த ஏற்பாட்டை செய்து தந்து சிவா வந்து முருகனுக்கு இந்த படத்தை வெற்றிகரமாக லாபகரமாக ஆக்கித்தரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தை வந்து இதுதானே சொன்னேன், கை தட்டணுன்ட்டு. இதெல்லாம் இதுதான் தட்டல், எப்படி தட்டணும் சொல்ல. அங்கே எங்கெல்லாம் வரவா நம்ம கம்மியாக இருக்க. டிடிஎஸ் தேட்டர்லாம் வச்சுருக்காங்க, சவுண்டு கம்மியாக. சரி, பரவாயில்ல விடுங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் காட்சி, பொம்மலாட்ட காட்சி இருப்பாருங்க, அந்த இடத்துலே இந்த படம் வந்து எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பராக சொல்லிட்டாங்க. இந்த கருப்பழனி உழைப்பு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மாபெரும் வெற்றி தேடித்தரது எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் பூரா அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோடு நடிச்சிருக்காங்க. நான் தனித்தனியாக பேர் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அவங்களே குடும்பமாக இருந்துட்டாங்க. நான் தனித்தனியாக பேர் சொல்லி உங்களை பிரிக்க விரும்பல. இந்த படம் மாபெரும் வெற்றியோட வாழ்த்துக்கிறேன். இங்கே நேற்று கை தட்டணும் வரேன். துணை எழுத்து என்கிற இந்த புத்தகத்தை படித்தால் நல்ல மனிதனாக உருவாகிற நம்முடைய தலையெழுத்து சீரமைக்கப்படும். அதனாலேயே என் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். செயலாற்றுவதை சிறந்த ஒரு மகிழ்ச்சியா ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். நடிகர்கள் எல்லாம் சென்று மக்களை சந்தித்து பஸ்லயும் எல்லா இடத்துலயும் சிடி, ஆடியோ சிடியை மக்களுக்கு கொடுத்த நீங்கள் உங்கள் படத்தின் வீடியோ திருட்டி வீசிட்டு வராமல் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அது தெரு தெருவா அலைஞ்சதுன்னா நீங்க என்ன கஷ்டப்பட்டும். ஒரு டைரக்டர், பார்த்திபன் கனவுடைய வெற்றி பட டைரக்டர், என்னுடைய அருமை தம்பி பல கஷ்டங்களை அனுபவித்து இன்னைக்கு நல்லா சிறப்பா ஒரு படம் பண்றாரு. ஆக அது திருட்டு விசிறி வராமல் தமிழக முதல்வர் காப்பாற்றுவார் என்று கருதுகிறேன். ஏனென்றால் குண்டர் சட்டம் என்ற ஒன்றை நான் ஒரு 28 நாள் காவி உடை அணிந்தேன். குண்டர் சட்டம் போடணும், திருட்டு விசிறியை கடுக்கன்னு. அப்புறம் திரையுலகமெல்லாம் ஊர்வலமா போனாங்க சிஎம் பார்க்க இந்த அம்மாவை. அப்பவே போட்டாங்க. சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். திருட்டு விசிடியை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார்கள் என்று தமிழகத்தில் ஒரு சட்டம் போட்டவர் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள். தட்டுங்க, பரவாயில்ல, நல்லா தட்டுங்க. அங்க காதல கேட்டதுன்னா இந்த படத்துல இருந்து திருட்டு விசி வராம தடுக்கலாம். நம்முடைய கேஆர் இருக்காரு, தயாரிப்பாளர் சங்கமா அதை பொறுப்பு ஏற்கணும். ஏற்றா உதவியா இருக்கும். ப்ரொடியூசர்லாம் காப்பாற்றப்படுவார்கள். அதாவது ஒருத்தன் கார்ல பொண்டாட்டியோட போயிட்டே இருந்தான்.
அப்படி பார்த்துட்டே போகும்போது ஒரு இடத்த பார்த்தான், உத்து பார்த்தான், காரை நிறுத்த சொன்னான். திடீர்னு இறங்கி அங்க போய் ஒரு 100 ரூபாய்க்கு பூ வாங்கினான். பூக்காரி அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, திடீர்னு நினைச்சு 100 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தான். அவ பொண்டாட்டி கிட்ட கார்ல கொடுத்தா, இந்த 100 ரூபா பூ. அட பாவி, 5 ரூபாய்க்கு கூட பூ வாங்கி கொடுக்க மாட்டியே, கேட்டா கூட கொடுக்க மாட்டேன், இன்னைக்கு என்னடா 100 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுத்தனா? அது இல்லடி, வச்சுக்க, அன்புதான், பாசம் தான். அவளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. டப்புன்னு வண்டியை உறுத்து, எதுக்காக 100 ரூபா போகணும்னு பார்த்தா, பொண்டாட்டியோட அவ அழகா இருக்கிறான், பூ விற்கிறவ. அதனால இத பொண்டாட்டிக்காக இல்ல, பூக்காரிக்காக 100 ரூபாய். ஆக ஒரு படம் வெற்றி பெற்றது என்பது யாரால், யாருக்காக என்றால் இது எல்லோருக்குமாக. இயக்குனர், இவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்த தயாரிப்பாளர், நடிகர்கள், மற்ற அனைத்து கலைஞர்களும் சேர்ந்துதான் ஒரு படத்தை மிகப்பெரிய வெற்றியாக்குகிறார்கள். அதில் இன்னைக்கு புதுமையா மக்களை சந்தித்து ஆடியோ விசிடியை கொடுத்திருக்கிறார்கள். இது எல்லாமே சிறப்பானது. என் மகன் மனம் மிக மிக மகிழ்ந்திருக்கிறது. என் அருமை தம்பி முருகன் வெற்றி பெற்றால் இந்த படத்தின் மூலம் வெற்றி பெறுகிறான். அப்படி வெற்றி பெறுகிறதோ சில சின்ன சின்ன ப்ரொடியூசர் எல்லாம் மேலே வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு. தமிழ் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு நல்ல நிர்வாகம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. KR உடைய தலைமையில் நல்ல போல்டு, மிக திறந்த ஆண்மை மிக்க ஒரு நிர்வாகம் உருவாகி இருக்கிறது. தயாரிப்பாளர்களின் தலையெழுத்து நிச்சயமாக சிறப்பாக தீர்மானித்து எழுதப்படும், பாதுகாக்கப்படும் என்பதை சொல்லி சித்ரா லட்சுமணன் கேட்டு கேட்டு வாங்கினார் கைதட்டை. நீங்க இஷ்டம் தான் கைத்தட்டுங்க. நன்றி, வணக்கம். இந்த சிறப்பான விழாவிற்கு வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் வணக்கம். அண்ணனுடைய கரு பழனிப்பனுடைய ஜன்னல் ஓரம், நான் அண்ணன் கருவை பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன், எனக்கு கே பாலச்சந்தர் மாதிரியே இருப்பார். அவர் ஒரு கேபி, இவர் கேபி. அடுத்தது இவர் எந்த பேச்சை பேசினாலும் ரொம்ப தெளிவாக ஷார்ப்பாக அடிச்சிடுவார் எதாக இருந்தாலும். அது காரணம் அவருடைய படிப்பு. ஆனால் ஆங்கில இலக்கியம் படித்தேன்னு சொன்னார் என்கிட்ட, ஆனால் அவர் தமிழ் இலக்கியத்தில் அப்படி பேசுவார். அடுத்து இந்த படத்தினுடைய பார்த்திபன் சார், பார்த்திபன் சாரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கருப்பு கமலஹாசன் மாதிரி தான் தெரிவார். அதுக்காக சூர்யா சார் எதுவும் நினைச்சக்கூடாது, அவர் இன்னொரு கமலஹாசன். நான் பார்த்திபன் சாருக்கும் கரு சாருக்கும் என்னன்னா, அவங்க 2 பேரும் பார்த்திபன் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே சுஜாதாவினுடைய தீவிர வாசகர்கள். சுஜாதா பற்றி நிறைய எழுத்தாளர் சுஜாதா பற்றி நிறையா சொல்லியிருக்காரு பார்த்திபன் சார். அதே மாதிரி நிறையா கருணன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 2 பேருமே அவங்க அப்பாவினுடைய ரசிகர்கள். கருணை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை தான் சொல்லுவார். காதலிச்சு ஒரு பொண்ணை பார்த்தாரு, காதலிக்கிறாரு, அந்த பொண்ணுக்கிட்ட காதலியில் போய் சொல்லாமல், காதலிக்கிட்ட சொல்லாமல் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாரு. அப்படி உள்ளவர் கரு. பார்த்திபன் சார் அவருடைய நிறையா இன்டர்வியூவில் சொல்கிறாரு, அவங்க அப்பா என் கடவுளுக்கு பிறகு என்னை மேலேருந்து பார்த்துக்கிட்டு எங்கள் அப்பா மட்டும்தான் அப்படின்னு நிறையா இதில் சொல்கிறார். இப்படி பல ஒற்றுமை உள்ளவர். அடுத்தது ஒரு ஒர்க் பண்ணவங்ககிட்டே போயிட்டு டைரக்ட் பண்ணுறன்றது பெரிய ஒரு வேலை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா எந்த கீழே இருக்கிறவங்களையும் ஒரு உதவியாளர்களையும் மேலே இருக்கிறவங்க, குரு எப்போதுமே சிஷ்யர்களை நம்புறதில்ல, வெற்றி பெற்ற பிறகு நம்புவாங்க. இவர் சார் இப்போ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, கருவை நான் பார்க்கும்போது எங்கள் அப்பா சிகரெட் பிடிக்கும்போது தள்ளி தள்ளி நிற்பேன், இந்த படம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது கருகிட்ட போய் ஒன்று சொல்லணும்னு நினைப்பேன், பட் அவர் கையில் ஒரு புகைஞ்சிக்கிட்டே இருக்கும், நான் கொஞ்சம் தள்ளி வந்துடுவேன் அப்படின்ற ஒரு, அதுதான் ஒரு குரு அந்த சிஷியனுக்கான ஒரு இடைவெளி. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொன்று, ஏன் நான் பார்த்திபன் சாரை கருப்பு கமலஹாசன்னா, புதிய பாதை ஃபஸ்ட்டு ஹீரோ கமலஹாசன் தான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் சார். படம் பெரிய ஹிட்டு, கமல் சார்கிட்ட போயிட்டு ஆட்டோகிராஃப் வாங்கணும், படம் ஹிட் ஆயிடுச்சு, ஆனால் கமல் சார்கிட்ட போய் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க போகிறாரு பார்த்திபன் சார். அப்போ இவர் பார்த்திபன் உள்ளே போகும்போது ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திபன் சார்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. அப்போ கமல் சார் இவர் புக்கை வாங்கி கையெழுத்து போட்டு அதில் ஒரு கவிதை எழுதியிருக்காரு, அனைவருடைய கனவாக பார்த்திபன் இருக்கும்போது பார்த்திபன் கனவில் நான் இருப்பதில் பெருமை அப்படின்னு ஒரு கவிதை எழுதி கமலஹாசன் கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த பார்த்திபன் கனவு தான் கருவனுடைய ஃபஸ்ட்டு படம். அதனால் குருவுக்கும் சிஷியனுக்கும் சிறந்த ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற விஷாலுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஆரம்பமாக இருக்கும். அடுத்தது அடுத்து
நம்ம விமல் அவரை நான் பார்க்கும்போது ஒரு பாக்யராஜ் மாதிரியே இருக்கிறார் எனக்கு. அவருடைய இன்டர்வியூலாம் நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். மதியானம் சாப்பிட்டுட்டு நிம்மதியான ஒரு தூக்கம் போட்டுட்டு வந்து பேசுவோம் இல்லைங்களா, அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் படத்தில் அதில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் மற்றும் என்னுடைய நண்பர் யுகபாரதி அனைவருக்கும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.